ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்து டோன்ட் லாஃப் சேலஞ்ச். இந்த வீடியோ வந்து எவ்வளோ நாள் ஏன் வரலன்னா கொஞ்சம் ஒரு பர்சனல் இஷ்யூ, அதனால் வர முடியல. ஸோ இனி கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். விஜய் அரசியல் வராருங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவியில தான் பார்க்க போறோம். சரிதான். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, நான் எங்க நினைச்சேன், அவரா நினைச்சிட்டு அவரா அரசியலுக்கு வராரு. நான் இதுல போய் என்ன நினைக்கிறேன்? மக்களுக்கு அவர் ஏதாச்சும் நல்லது நினைக்கிறீங்க? அவர் பண்ண என்ன பண்ணலாம் என்ன குடிமகனா பதில் சொல்லுங்க. நான் இப்பவே பாட்டு குடிச்சுட்டு தான் இருக்கு. மொதல் வீடியோ வந்து சிரிப்பே வந்துட்டு ஆளுதான் நான் என்ன சொல்ல தோத்து விட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சிரிக்காம இருப்போம். இது வந்து அரசியல் பற்றி போகுது, அரசியல் பற்றி கவனம் தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த தடவை நம்ம சிரிக்கக்கூடாது, கரெக்டாக இருப்போம். ஓகே. இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஏண்டி அவங்கிட்ட ஒரு குவார்டர் வாங்கி முடக்குன்னு குடிச்சு மஜாவா பாட்டு பாடி லூக்கி அடிச்சு பெத்து போட்டது இல்லாம வாங்கிட்டியா இப்ப என்ன? வீடியோ செலக்ட் பண்ண நண்பா, சூப்பர். தேங்க்ஸ். அவங்களோட பஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா வாட்டர் பாக்கெட் சாகாட்டிட்டு நீ என்னடா நீ அவுட்டு பிடிக்கடா. இந்த வீடியோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனா சிரிப்பு அடக்க முடியல. இப்போ வந்து நம்ம மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை சிரிக்க வேணாம், லாஃபே பண்ண வேண்டாம். ஓகே, சீரியஸா இருக்கிறோம். மறுமுறை வாங்கிட ஒரு முறை காதல், உயிரிழந்த காதல் விதி இல்லையா? யாரோ கூடவே வருமா, யாரோ பாதிப்போமா, அவன் யாரோ நம்ம கையில் இல்லையே. கடைசியா கண்ணைய கட்டி காத்துல நிறுத்தி தனியா எங்கே போனானோ. இவங்களுக்கு நான் என்ன சொல்லனே தெரியல. அது வேற யாரும் இல்லை, சிம்ரன் என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு சுரேஷ் தாவன். கவலைப்படாத, சேர்த்து வச்சிரும். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நண்பா சுரேஷ், ஏன் எப்படி இருக்க? வாழை இப்படி ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கா. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் அவனுக்கு அனுப்பி விட்டேன், சென்ட் பண்ணிட்டு அவன் எனக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்றான். நண்பா ஆள் இப்போ ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, நீ போய் அவட்ட போய் பேசல. முதல் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க, உனக்கா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. நீ கொஞ்சம் இறங்கி வாடா. சரி, நம்ம இப்போ இந்த வீடியோல நான் லைட்டா சிரிச்சுட்டேன். ஆனா என்ன அது 3 வீடியோ பார்த்தாலே ரொம்ப சிரிப்பா வருது. ஆனா லாஃபிங் பண்ண வேண்டாம். நம்ம இனி பி சீரியஸ். ஓகே, 4th வீடியோ சீரியஸா பண்றோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. கோட் மூவியோட ஹீரோ யார் தெரியுமா? தெரியாது. ஓயோவோட ஃபவுண்டர் நேம் தெரியுமா? ரித்திஷ் அகர்வால். சூப்பர். என்ன சொல்ல தெரியல. நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு வளர்ந்த உலகம் எல்லாமே. ஆனா வந்து அதான் ஒரு தளபதியோட மூவி தெரியல. கோட் மூவினா எல்லா மூவி என்ன சொல்ல, கோட் மூவினா எல்லா இதுலயும் இன்னொரு மூவி இருக்கு, பிருத்திவிராஜ் அடிச்சு அவங்க மூவி இருக்கு. ஸோ அந்த இதுல ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம். படிக்க போன வருஷம் பார்க்கும்போது ஓயோட இன்கம் அதிகமாச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கூட சிரிக்கலாம், மற்ற 3 வீடியோ சிரிச்சிட்டேன். 3 வீடியோ தோத்தாச்சு, ஒரு வீடியோலாம் ஜெயிச்சிருக்கேன். ஸோ 5வது வீடியோவும் ஜெயிக்கிறோம். டோன்ட் லாஃப் பண்ண வேண்டாம். சிம்மு வெயில்ல ஓவரா வேர்க்குதுடா. என்ன வேர்க்காம இருக்குமா? இவ்வளவு அழகான வெண்ணெய் கட்டி உருகி நெய்யாக தானே செய்யும் இந்த வெயிலுக்கு. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அதுல நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ அனுபவித்தா போட. இந்த வீடியோ சிரிக்கல. ஃபைனலா 2 வீடியோ ஜெயிச்சுட்டேன், 3 வீடியோ தோத்தாச்சு. ஆனா
இந்த ப்ரோ வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இவங்க வந்து பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஆனா ரொம்ப ஒரு என்ன சொல்ல ரொம்ப கிரிஞ்சுத்தனமா இருக்கும். அதாவது இப்ப பேசிக்கா நம்ம சந்தான ப்ரோ டயலாக் இருந்தா அப்படி ஒரு காமெடியா இருக்கும். என்ன சொல்ல கலைக்கிறாங்களா இல்லைனா ரொமான்ஸ் பண்றாங்களா இல்லைனா பேசுறாங்களா அப்படி ஒண்ணு கூட தெரியல. ஆனா இந்த ப்ரோ எனக்கு வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிறைய வீடியோல பத்தி ரசிச்சிருக்கேன். ஆனா அது ரசிச்சது வந்து எப்படின்னா அவரோட ஆக்டிங்ஸ் அவரோட பேசுறதுதான். ஆனா அந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. அவ்வளவுதான் அதுதான் சொல்றேன் மத்தபடி. ஸோ டோன்ட் லவ் சேலஞ்சில் ஃபைனலா 5 வீடியோல 3 வீடியோ தான் தோத்தாச்சு. 2 வீடியோ தான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துருக்க பெல் பட்டன் அமைச்சிருங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.